வணக்கம். நம்ம இப்போ இன்னைக்கு எக்ஸல் என்ன பார்க்க போறோம்னா கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப்ஸ், சம் இஃப் அண்ட் சம் இஃப்ஸ் அண்ட் ஆவரேஜ் இஃப்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் டேட்டா வச்சிருக்கேன். இந்த சாம்பிள் டேட்டால எம்ப்ளாயி நேமு, டிபார்ட்மெண்ட்டு, ஜெண்டர், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேலரி, இந்த மாதிரி ஒரு 5 காலம் இருக்கு. இப்போ இந்த டேட்டா சாம்பிள் டேட்டா வச்சு இப்படி நம்ம ஒரு நான் ஆல்ரெடி டேஷ்போர்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி டேட்டா கண்டுபிடிக்கிறது, இஃப் சம் இஃப் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி டேட்டா கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் இஃப் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி டேட்டாவை எடுக்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் இஃப் பண்றோம். கவுண்ட் இஃப்க்கும் கவுண்ட் இஃப்ஸுக்கு என்ன வித்தியாசம்னா, கவுண்ட் இஃப்ங்க வந்து ஒரே ஒரு கிரைட்டீரியா மட்டும்தான் செக் பண்ணணும். கவுண்ட் இஃப்ஸ் வந்து மல்டிபிள் கிரைட்டீரியா யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை எடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை யூனிக் வேல்யூ சேல்ஸ் கச்சார் போட்டிருக்கேன். இப்போ கவுண்ட் இஃப் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கவுண்ட் இஃப் சூஸ் பண்றேன். அதோட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ரேஞ்சு கிரைட்டீரியா. ஸோ இப்போ ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் நம்ம எடுக்க போறோம், டிபார்ட்மெண்ட்டோட காலத்தில் எடுக்க போறேன். டிபார்ட்மெண்ட் காலம் எங்க இருக்கு, பி காலம். ஸோ நான் இந்த பி காலத்தை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ B4ல இருந்து B13 வரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கமா அடுத்து கிரைட்டீரியா என்னது, இது என்னோட ஜி காலத்துல இருக்கிற வேல்யூ தான் கிரைட்டீரியா. ஸோ கமா சேல்ஸ், இதை G6 காலத்தை நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி என்டர் பண்றேன். பாருங்க 4 வேல்யூ கிடைக்கும். இங்க பாருங்க சேல்ஸ்ல 1 2 3 4. ஸோ இந்த 4 இருக்கு பாத்தீங்களா, சேல்ஸ்ல 4 கவுண்ட் இருக்கா, அந்த 4 கவுண்டர் தான் இங்க ரிட்டர்னா கொண்டு வருது. இப்போ கவுண்ட் இஃப் ஃபார்முலா வச்சு நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி செல் லாக் பண்ணிருக்கலாம். ப்ரிஃபர் வீடியோல நம்ம செல் லாக்கிங் மெத்தட் என்னன்னு போட்டிருக்கோம், செல் ரெஃபரன்ஸ் எப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ ஹெச்ஆருக்கு மொத்தம் 3 பேர் இருக்காங்க, ஐடி டீம்ல 3 பேர் இருக்காங்க. இப்படி எம்ப்ளாயோட கவுண்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த எம்ப்ளாயோட கவுண்டை நம்ம இதுல கவுண்ட் இஃப் மூலயமா கண்டுபிடிச்சாச்சு. சப்போ இது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு மேல் கேண்டிடேட் இருக்காங்க, எவ்வளவு ஃபீமேல் கேண்டிடேட் இருக்காங்க, இப்போ ஜெண்டர் வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, அதுக்கு கவுண்ட் இஃப். ஏன்னா கவுண்ட் இஃபால ஒன்லி ஒரே ஒரு கிரைட்டீரியா மட்டும் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஆனா கவுண்ட் இஃப்ஸால மல்டிபிள் கிரைட்டீரியா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ கவுண்ட் இஃப்ஸ் பார்க்கலாம். கவுண்ட் இஃப்ஸ் பாத்தீங்களா, இப்போ இங்க பாருங்க கிரைட்டீரியா ரேஞ்சு கிரைட்டீரியா. ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா அதுக்கான கிரைட்டீரியா வந்து இங்க இருக்கிற சேல்ஸ் வேல்யூ G6ல இருக்கிற சேல்ஸ். அடுத்து கமா நெக்ஸ்ட் என்னது, ஜெண்டர். ஸோ ஜெண்டர் எதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு, சி காலத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ சி காலத்தை சூஸ் பண்ணிட்டேன். கமா மேல இருக்கிற I5ல சூஸ் பண்றேன். I5ல தான் ஜெண்டர் மேல் இருக்கு. இப்போ நம்ம லாக்கிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேஞ்ச் யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் லாக்கிங் பண்ணிடலாம். இங்கேயும் ஃபுல் லாக்கிங் பண்ணிடலாம், கிரிட்டர் ரேஞ்சுக்கும் ஃபுல் லாக்கிங் பண்ணிடலாம். இங்க இருந்து நம்ம ரோ மட்டும் தான் ஐட்ரேட் ஆக போகுது. ஸோ அதனால ஜிக்கு முன்னாடி நம்ம லாக் பண்ணிடலாம். ஏன்னா காலம் வந்து மாறக்கூடாது, ரோ மாறணும். அதனால ஜிக்கு முன்னாடி பண்ணிட்டோம். இங்க இருந்து 5க்கு முன்னாடி போடுறோம். என்னன்னா ரோ மாறக்கூடாது, காலம் நமக்கு வந்து ஒரு சேம் ரோவை லாக் பண்றோம், ஆனா காலம் மாறலாம். அதனால 5க்கு முன்னாடி போட்டிருக்கோம் டாலர் சிம்பல். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா 3ன்னு வந்துருச்சு. இங்க பாருங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மேல் இருக்காரு, சேல்ஸ்ல ஒரு மேல் இருக்காரு, சேல்ஸ் ஒரு மேல் இருக்காரு, சேல்ஸ்ல ஒரு ஃபீமேல் இருக்காங்க. ஸோ அப்போ இதை நான் அப்படியே ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டா ஃபீமேல்ல 1 வந்துட்டாங்க. பாத்தீங்களா, ஹைலைட் ஆயிருக்கா. எதுக்காக டாலர் சிம்பிள் எதுக்கு முன்னாடி பின்னாடி போடுறது, இந்த 5க்கு முன்னாடி போட்டோம், இங்க இருந்து ஜிக்கு முன்னாடி போட்டோங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ இங்க இது லாக் ஆயிடுச்சு, இங்க இது லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த லாக்கிங் பேர் தான் அப்சல்யூட் லாக்கிங். ஓகேவா, இப்போ அப்படி கண்ட்ரோல் டி போட்டேன். நமக்கு கவுண்ட் இஃப்க்கும் உள்ள வேரியேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி எக்ஸல்ல கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.